வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காரசாரமான ஒரு துவையல் அரைக்க போகிறேன். துவையலும் அரைச்சி நல்ல வரகு தோசை அதையும் சுட போகிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வத்தல் ஒரு 5 வத்தல் போட்டிருக்கேன். ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன். சின்ன கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸை விட குறைவாட்டு கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு அது தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. லேஸ் சூடாட்டு உள்ள தண்ணியை விட்டு அரைங்க. ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய், அதனால் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு எடுக்கிறேன். துவையல் அரைச்சாச்சு, தேங்காய் துவையல். இப்போ வரகு தோசை எப்படின்னு நான் காமிக்கிறேன். இது வரகு தோசை மாவு. இது நான் எப்படி அரைச்சேன்னா, 1 கப்பு வரகு, 1/2 கப்பு அரிசி போட்டேன், புழுங்கல் அரிசி போட்டேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு உளுந்து, முழு உளுந்து தான் போட்டேன். வெள்ளை உளுந்து, முழு உளுந்து போட்டேன். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டு எல்லாமே முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் 2 மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நான் கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே 8 மணிக்கு அப்படியே புளிக்க விட்டுட்டு நைட்டு இந்த மாவை நான் இப்போ ஊற்றுறேன். ஆனால் இந்த மாவு நம்ம முருகல் தோசை மாதிரி அப்படி இலகி அழகாக வந்துடும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இன்னொரு நாள் நான் உங்களுக்கு எப்படி அரைக்குதுன்னு வேணால் நான் காமிக்கிறேன். இல்லாட்டா நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அரைச்சாலும் போதும், உங்களுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம குதிரைவாளி, சாமை எல்லாமே இதே இதில் தான் போடணும். இதில் பாருங்கள், மாவு கொஞ்சம் தண்ணியாட்டு தான் கலக்கிக்கோங்க. கட்டியாட்டு தோசையை விட தண்ணியாட்டு இருக்கணும். மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கட்டும். நீங்கள் தோசை மாவு மாதிரி கட்டியாக இருக்க வேண்டாம். நீங்கள் அது தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் செவந்துருச்சு, இதை அப்படி தடவிக்கலாம். மாவு ஒட்டவே செய்யாது உங்களுக்கு. ஏன்னா நம்ம தோசை மாவு மாதிரி எப்படி அழகாக இலகி வருது பாருங்கள். தோசை நல்லா அழகாக இலகி வரும். எப்படி வருதும் பாருங்கள். கொஞ்சம் கூட இது அடி பிடிக்கவோ எடுக்கவோ செய்யாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தோசை கூட இந்த துவையல் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம புளியெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுவும் இந்த தோசையும் நல்ல காம்பினேஷன். இது அது மட்டும் இல்லை, இது மில்லட்டுனால நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிலவங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த மில்லட்டு இதில் எப்படிமா போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அது போடணும். இன்றைக்கி நான் அது எடுக்கலை, அரைக்கிறத உங்களுக்கு காமிக்கலை. ஆனாலும் இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சா போதும். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் போட்டிங்கன்னா தோசை நல்லா வரும். நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.